எங்க பார்த்தாலும் கொரோனாவாயிருச்சு. அதனால வீட்டை விட்டு யாரும் வெளியில போகாதீங்க. பிள்ளைங்கெல்லாம் அப்பா அம்மா பேச்சு சொல்ற கேளுங்க. இப்போவாவது அப்பா அம்மா பேச்சு கேளுங்க. என்ன மாதிரி பிள்ளைங்க, கேர்ள்ஸு பாய்ஸு, காலேஜ் பிரதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாரும் அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேளுங்க. வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க. தயவு செய்து வெளியில போகாதீங்க. ஏன் கொரோனா அவனை கொல்லாம விட மாட்டேன். நம்ம நாட்டில் அரசாங்கம், போலீஸ்காரங்க, டாக்டர்ஸுங்க இரவு பகலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க மேல தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அவங்க சொல்ற அட்வைஸை கேளுங்க. நான் இனிமேட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். கொரோனாவை நம்ம அழிச்ச பிற்பாடு கவனமா படிக்கலாம், ஜெயிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொரோனாவை ஒழிப்போம். நம்ம கொரோனாவை ஒழிச்ச பிற்பாடு நம்ம கவனமா இருப்போம். கையை காலு உடம்பு எல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க. எங்கேயாவது தப்பி தவறி வெளியில போனா போக வேண்டிய சூழ்நிலை வந்தா யார்கிட்டையும் நெருக்கமா பழகாதீங்க. 10 அடி தள்ளி நின்று பேசுங்க. அவசியம் ஏற்பட்டா மட்டும் வெளியே போங்க. யாராவது ஒருத்தர் போங்க. தேங்க்ஸ் ஃபார் டாக்டர்ஸ் அண்ட் போலீஸ். அரசியல் இருக்க அத்தனை பேருக்கும், போலீஸுக்கும், டாக்டர்ஸுக்கும், இன்னும் முக்கியமா வேலை செய்யற தொழிலாளிகளுக்கும் எங்க ஸ்கூல் பாய்ஸ் கேர்ள்ஸ் மூலியமா எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க எங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுனது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பனாதான் கொரோனா வைரஸை நம்மளால தடுக்க முடியும். நம்ம கொரோனாவை ஜெயிப்போம். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. இப்ப சிரமமா இருக்குன்னு பயப்படாதீங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் வெல்வோம். இது சத்தியம். ஜெய் ஹிந்த். பாய் பாய். ஓகே பாய் பாய். காலேஜ் பாய்க்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கெல்லாம் பொறுப்பில்லாம கிரவுண்ட்ல போய் விளையாடுறீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இல்லைன்னா இப்போதைக்கு விளையாட போவாதீங்க. நம்ம இருந்தாதான் நாளைக்கு பாரதத்தை படிக்கலாம், நம்ம வெற்றி கொள்ளலாம். அதனால கிரவுண்ட்ல போய் விளையாண்டு கொரோனா கிட்ட மாட்டிக்காதீங்க. அது எந்த ரூபத்துல வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால வேண்டி கேட்டுக்கிறேன், எங்கேயும் போய் காலேஜ் பாய்ஸ்ல விளையாடாதீங்க. வீட்டிலேயே ஃபியூச்சருக்கு என்ன செய்யணும் திங்க் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுங்க. வெற்றி அடைய முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தனியா ஒரு பாய் பாய். தேங்க்யூ. போலீஸ்காரங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு கோச்சுக்காதீங்க. அவங்க நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க. போலீஸ்காரங்கெல்லாம், டாக்டருங்கெல்லாம் நம்மளுக்காண்டி தான் கஷ்டப்படுறாங்க. அதனால யாரும் போலீஸ்காரங்களை பார்த்து கோச்சுக்காதீங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை கடவுள் காப்பாற்றுவாரு. பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நம்ம இந்தியா பூமியில நிலநடுக்கோட்டில் அமைஞ்சிருக்கு. அதனால இது வெப்ப பகுதி. இங்க அதனால கொரோனா பாதிப்பு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எச்சரிக்கையா இருங்க. பயப்படவே பயப்படாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இயற்கையாவே நம்ம உணவு முறையில மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இப்படி நிறைய மசாலா பொருட்கள் நம்ம உணவுல அதிகமா சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். அதனால பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் நான் இயற்கையாகவே சொன்ன நாட்டு மருந்து பொருட்கள் எல்லாம் உணவுல அதிகமாக சேர்த்துக்கங்க.
முக்கியமாக மஞ்சள் பொடி நிறையா சேர்த்துக்கோங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நான் இப்போ ஓய்ந்து தான் இருக்கணும். உலகமே மாறி போச்சு, உலகமே தலைகீழ மாறி போச்சு. அதனால வீட்டில் அமைதியாக உட்காந்து விளையாடுங்க. அறிவுக்கு வேலை கொடுங்க. ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகே. ஏன் கொரோனா நான் அவனை கொல்லாம விட மாட்டேன்.